வணக்கம். வணக்கம். எங்க மொட்டை மாடி தோட்டத்துல நாங்க நின்றுட்டு இருக்கோம். ஆமாங்க. இந்த மொட்டை மாடி தோட்டத்தை பார்த்துட்டு எல்லாரும் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருங்க. இன்றைய நாள் இனிதாக இருக்கட்டும். ஆமா, எப்படி பசுமையா இருக்குதோ அது போல உங்களுடைய வாழ்வையும் பசுமையா இருக்கணும். ஆமா. அது போல உங்களுடைய வாழ்வும் பசுமையா இருக்கணும். முதல்ல வந்து மொட்டை மாடி தோட்டத்துல இந்த சீசன்ல எந்த மாசம் இது? செப்டம்பர் முடிய போகுது. 30ஆம் தேதி. ஆமா, அக்டோபர் பிறக்குது. ஆனா மாங்காய் பாத்தீங்களா மொட்டை மாடி தோட்டத்துல எப்படி மாங்காய் காய்ச்சி தொங்குது. அப்படியே சூப்பரா இருக்குங்க. இந்த மாங்காய் வந்து நாங்க குழம்புல போட்டு சாப்பிடும் போது அவ்வளவு சுவையா இருக்கும். இன்னும் பிஞ்சு வைக்குது. இந்த பூ நிறையா இதுல இன்னும் பிஞ்சு வைக்குது. எப்படியும் ஒரு 15 காய் இல்ல காய்க்கும் குறைஞ்சது. சொல்லுங்க. நிறைய பேர் என்ன கேக்குறாங்கன்னா, மொட்டை மாடி தோட்டத்துல எப்படிங்க மாங்காய் காய்க்கும் கேக்குறாங்க. மொட்டை மாடி தோட்டத்துல எப்படி காய்க்கும்னா, நீ பயிரிட்டா காய்க்க தானே செய்யும். ஆமா, எவ்வளவு பெரிய தொட்டி வைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. 2க்கு 2 2 அடி உயரம். இது 2 அடி கூட இல்ல, 1.25 அடி தான் இருக்கு. 2க்கு 2 அடி உயரம், 2 அடி அகலம் உள்ள இந்த மாதிரி பிளாஸ்டிக் ட்ரம் இருக்குல்ல, அந்த ட்ரம் ஒரு ட்ரம் பாதை கட் பண்ணா இங்க பாதி அங்க பாதி வந்துரும். ஆமா, அப்ப கரெக்டா இருக்கும். அதுல வந்து கீழே வந்து ஓடெல்லாம் வச்சு அந்த தென்னை கொக்கப்பிட்டுமாங்க அதெல்லாம் போட்டு தண்ணி போறதுக்கு பத்தல் போட்டு அது மேல உரம் போட்டு வைக்க வேண்டியதான். ஆமா, அப்பப்ப தண்ணி விட்டு தானே தண்ணி விடணும். எல்லாரும் என்ன கேக்குறாங்கன்னா, எப்படி உங்க வீட்டு மொட்டை மாடி தோட்டத்துல மட்டும் வருது? அது இவங்களை வந்து ஃப்ரெண்டா நேசிக்கணும். என்ன மாமரமே என்ன காய்க்கவே இல்லை, அப்படியே இருந்தா இப்படி நிறைய பிஞ்சு வைக்க வேண்டாமா, அதை பார்த்து ஆனந்தப்பட வேண்டாமா, நிறைய காய்க்கணுமாக்கும் அப்படின்னு பேசணும்னா, மரத்துட்டு போய் பேசுறான் இவன் என்ன பைத்தியமா. மரம் நம்முடைய ஒலியை உள்வாங்குகின்ற திறன் உண்டு. அது தமிழ் தெரியாத தவிர நீங்க என்ன பேசுறீங்க, உங்களுடைய உணர்வு என்னங்கறத அது உணர்ந்து போகுது. அதனால காய்க்கும். நிறைய பேர் கிண்டல் அடிச்சாங்க தெரியுமா, மரம் செடி கூட பேசணும் அப்படின்னு. அறிவியல் தெரியாதவர்கள், அறிவியல் படிக்காதவர்கள் வந்து நிறைய எப்பயுமே நம்ம மக்கள் வந்து அமெரிக்கன் சொல்லணும், இல்லன்னா ஜப்பான்காரன் சொல்லணும். ஆமா ஆமா, அடுத்த நாட்டுக்கு. ஆமா, தமிழன் சொன்னா தமிழருக்கு பிடிக்காது. அது என்னவோ ரைட்டு தாங்க நீங்க சொல்றது. என்னன்னா, அறிவியல் படிங்க, அறிவியல்ல சொல்லப்பட்டதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்ப வந்து உங்களுக்கு புரியும். இது பாடினால் வளரும், பேசினால் அன்பாக பேசினால் வளரும் அப்படின்றது உங்களுக்கு புரியும். அறிவியல் தெரியாம இருந்தா அப்படிதான் கிண்டல் பண்ண தோணும். இல்ல அவங்க நடக்குமாறு சந்தேகத்துல சொல்றாங்க. அதாவது நல்ல விதமாக உண்மைங்களா அப்படி ஆகுமான்னு ஒரு உதாரணம் சொல்றேன். இது வந்து அப்படி நடக்குமாங்கிறதுக்கு சின்ன உதாரணம் நீங்களே பார்க்கலாம். இங்க சாலை ஓரமா இருக்கக்கூடிய புளிய மரத்துல பாருங்க, நிறைய காய்கள் இருக்கும். அதே புளிய மரம் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல இருந்தா காய்க்கவே காய்க்காது. இப்ப புரியுதா உங்களுக்கு? அப்ப ஏன் அது காய்க்குது? ரோட்டு ஓரத்துல இருக்கிற மரத்துக்கு மட்டும் என்ன அதுக்கு தனியே ஏதாவது உரம் போடுறாங்களா? இல்ல, அதே மழைதான் பெய்யுது, அதே மண்ணுதான். ஆனாலும் மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கிற இடத்துல இந்த பஸ் போறது, ஒலிய அந்த ஹாரன் அடிக்கிற சவுண்ட் எல்லாம் அது போய் இந்த இலைகளை டச் பண்ணுது. ஒலி அலைகள் சொல்றது பேரு, அதிர்வுகள். அது டச் பண்ணும்போது அது குச்சி ஆயிடுது. ஆஹா, நமக்கு பக்கத்துல மக்கள் இருக்காங்க ஐயா, இவங்களுக்கு நம்ம காய்க்கணும்னு நினைச்சு காய்க்குது. நீங்க தனியா இருந்தவன நம்ம கவனிக்கவே இல்லை, அவருக்கு எதுக்கு நம்ம காய் கொடுக்கணும்னா அது கும்முன்னு இருக்கு. தனியா இருந்தா கும்முன்னு இருக்கும், கம்முன்னு இருக்கும். இப்ப நம்ம பக்கத்துல இருந்தா கும்முன்னு காய்க்கும். இன்னொரு தடவை பாத்துடலாமா? அது மாதிரி நிறைய பிஞ்சு இருக்கு. நிறைய இவ்வளவு பிஞ்சு இருக்குல்ல, இது எல்லாமும் வராது. இதுல வந்து ஒரு 2-3 தான் நிக்கும். ஆமா ஆமா, மத்ததெல்லாம் கொட்டி போடும். ஆமா. இப்ப வந்து நிறைய பேர் இது கேக்குறாங்க, எப்படி உங்களுக்கு எல்லாம் இந்த மரத்துல பிஞ்சு எல்லாம் கொட்டி போகாம இருக்கிறதுக்கு எப்படி பராமரிக்கிறீங்க, ஏதாவது போடுறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. கொட்டி போகாம இருக்கிறதுக்கு இந்த இயற்கை உரத்தையே நம்ம போட்டுட்டே வந்தோம்னா நமக்கும் நல்லது, மரத்துக்கும் நல்லது. ஆமா, பஞ்சகவ்ய ஸ்ப்ரே அடிக்கலாம். அது அடிக்கலாம். அப்புறம் இந்த பூச்சி அடிக்காம இருக்கு. இந்த குளிர்காலம் வந்துட்டா நமக்கெல்லாம் எப்படி போர்வை தேவையோ அது மாதிரி மரங்களுக்கும் போர்வை தேவை. அந்த போர்வை எதுல இருக்குன்னா வேப்பம் புண்ணாக்குல இருக்கு. வேப்பம் புண்ணாக்க ஊற வச்சு அந்த தண்ணியை ஊத்துனீங்கன்னா அது சூடு கொடுக்கும் செடிகளுக்கு. அது நல்ல சந்தோஷமா இருந்து பூக்கும் காய்க்கும். ஆனா ரொம்ப போத்திராதீங்க, ரொம்ப ஊத்தக்கூடாதுங்க. ஆமா, இப்ப இந்த மாதிரி தொட்டி இருக்குன்னு வைங்க, இந்த தொட்டிக்கு வந்து 1 டம்ளர் தான் ஊத்தணும், அதுக்கு மேல ஊத்தக்கூடாது. வேப்பம் புண்ணாக்கு தண்ணி, அது எவ்வளவு புண்ணாக்கு எவ்வளவு தண்ணின்னு வர கேட்பாங்களே. இப்போ ஒரு 5 கிலோ புண்ணாக்குக்கு ஒரு 25 லிட்டர் தண்ணி, இல்ல 30 லிட்டர் தண்ணி. இந்த மாதிரி நீங்க பராமரிச்சுக்கோங்க. நல்லா செழிப்பா உங்க வீட்டு மொட்டை மாடி தோட்டத்திலயும் செடிகள் எல்லாமே முளைக்குங்க. இப்போ இந்த பஞ்சகவ்யம் எங்க கிடைக்கும், இந்த மாதிரி செடி எல்லாம் எங்க கிடைக்கும், விதைகள் எங்க கிடைக்கும் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வருங்க. நம்ம வீஹா ஆன்லைன்ல கிடைக்கும். அந்த வீஹா ஆன்லைன் பத்தி நான் சொல்றேன், நீங்க கேட்டுக்கோங்க. நாங்க இன்னைக்குதான் உங்க வீடியோ புதுசா பாக்குறோம் அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னும் இல்லைங்க. வீஹா ஆன்லைன் அப்படின்ற
இ-காமர்ஸ் வெப்சைட்டும் மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பையும் நாங்க நடத்திக்கிட்டு வர்றோம். அந்த ஸ்பெல்லிங் எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தம்ப்நெயிலே கொடுக்கப்பட்டிருக்கும். VIH விஹா ONLINE விஹா ஆன்லைன் அப்படின்னு இருக்கும். இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் எப்படி செய்யணும்னா பிளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் போங்க. தம்ப்நெயில கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்து டெக்ஸ்ட் பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் செய்த பின்னாடி பச்சை எழுதுல மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமி விஹா ஆன்லைன் அப்படின்னு இருக்கான்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் செய்த பின்னாடி நீங்க அது உங்களுக்கு ஏத்த மொழி மாற்றம் செய்து கொள்ளலாம். வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா உங்களுடைய கரன்சி சேஞ்சிங் கூட அங்க செய்து கொள்ளலாம். உங்களுக்கு வேணுங்கிற பொருளை அதாவது பொறுமையா அமைதியா பாருங்க. ஏகப்பட்ட பொருள் இருக்கு. நம்ம விற்பனைக்கு கேட்டகரிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கேட்டகரிஸ் இருக்கு. அதாவது இது வரைக்கும் நீங்க அரிசி பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி பாரம்பரிய அரிசி வகைகள் கிட்டத்தட்ட 40-50 பாரம்பரிய அரிசி வகைகள் கொடுத்துட்டு இருக்கோம். ஆர்கானிக் சோப், 100% ஆர்கானிக் சோப், கெமிக்கலே இல்லாம நாங்க தயாரிச்சுட்டு இருக்கோம். ஷாம்பு நிறைய பேர் இப்ப வாங்கிட்டு சொல்லிட்டு இருக்காங்க, முடி ரொம்ப நல்லா இருக்குங்க, முடி உதிர்றதே நின்றுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் நீங்க போய் பாருங்களேன். இப்ப நான் ஜுவல்லரிஸ் போட்டிருக்கேன்ல, ரொம்ப அழகா இருக்குன்னு நினைக்கிறீங்க, சாரி கட்டினது ரொம்ப அழகா இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா இது எல்லாமே நம்ம விஹா ஆன்லைன்ல கொடுத்துட்டு இருக்கோம். அது தவிர விஹா.ஆன்லைன் என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்க நடத்திட்டு வர்றோம். பொருள்களை நேர்ல பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா கடைக்கு வாங்க. இந்த விஹா கடை எங்க ஊர்ல இருக்கா இல்ல எங்க நாட்டுல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. ஒரே ஒரு கடை சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்துல நாங்க விஹா ஷாப் நடத்திக்கிட்டு வர்றோம். விஹா ஷாப்கான அட்ரஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓபன் பண்ணீங்கன்னா, ஒவ்வொரு வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓபன் பண்ணாலே அதுல விஹா கடைக்கான கூகுள் ரூட் மேப் இருக்கும், விஹா கடைக்கான அட்ரஸ் இருக்கும், மற்றும் நம்முடைய கஸ்டமர் கேர் போன் நம்பர் எல்லாமே இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா விஹா கடைக்காக ரொம்ப சிரமப்படவே வேண்டாங்க. வெப்சைட்லயே பாத்தீங்கன்னா கூகுள் ரூட் மேப் இருக்கு, அதை பின்தொடர்ந்து வரலாம். எங்க விஹா கடைக்கான கிளைகள் வேற எங்கேயுமே கிடையாது. அதே போல இன்னும் சில தகவல்கள் சொல்றேன். என்னுடைய பெயர், வீடியோ, ஆடியோவை பயன்படுத்தி கொண்டு வேறு எந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லயோ வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லயும் இல்ல வேற இப்ப இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் விற்கிறாங்க. அதுல என்னுடைய ஆடியோவை, என்னுடைய வீடியோவில் நான் பதிவிடுகின்ற ஆடியோவை பயன்படுத்திட்டு ஃபேஸ்புக்ல இந்த மீடியாஸ், சோசியல் மீடியாஸ்ல எங்கேயாவது என்னுடைய குரலை பயன்படுத்திட்டு இல்ல என்னுடைய படத்தை பயன்படுத்திட்டு வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்க கடைதாங்க இல்ல நான் அவங்களுக்கு விளம்பரப்படுத்துற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. எங்களுடைய விஹா.ஆன்லைன் இ-காமர்ஸ் வெப்சைட் தவிர, எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர, எங்களுடைய விஹா கடையை தவிர எங்களுடைய பொருள்கள் வேறு எங்கும் கிடைக்காது. அப்படி வேற விஹா அப்படின்ற பேர் தாங்கிட்டு அப்படி யாரும் செய்ய மாட்டாங்க. செஞ்சாங்கன்னா நான் இங்க கேட்டுருவேன்ல, இது எனக்கு இவ்வளவு கொடுங்க அப்படின்னு கேட்பேன்ல. ஏன்னா எங்களுடைய லோகோ. அதனால அப்படி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினாங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பில்லை. நாங்க உண்மையானது, மற்றதெல்லாம் டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லுவேன். எங்கேயும் ஏமாறாம நீங்க இருக்கணும்னா விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் செய்துக்கோங்க. சரி, மீண்டும் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நான் உங்களை எல்லாம் சந்திக்கிறேங்க. அது வரைக்கும் நன்றி கூறி விடைபெறுவது அனிதா குப்புசாமி. என் வீட்டுக்கார் போயிட்டாரு, அதனால அவருக்காகவும் சேர்த்து சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.